எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்க்கைக்கு வர வேண்டியது நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்க தான் அந்த குறைகளின் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு கோயிலுக்கு அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் 4 தான் பாரு, போந்து பாரு, முகர்ந்து பாருன்றது. ஆமா அப்படின்னு சிங்கத்து கோல் வந்து அட்டிச்சிருச்சு. என்னையவே பார்த்து ஏன் வாய் 4 சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் 4 பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் வந்து 4ன்னு சொன்னா ஆடு மேல அடி வாங்கிறது சொல்லிட்டு நாரல பொய்யா சொல்ற சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்து நேரம் வந்து சிங்கத்துல வந்து சிங்கம் வாய 4 மோந்து பாரு, முகந்து பாரு, 4 தான் கேட்டுருக்கு. இப்படி மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளா எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்ப நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போக வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்கு. சூதுபகவம் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இப்ப நடிக்கிற இந்த படத்துல இன்றைய இளைஞர்களோட சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் இது அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்துல வந்து வில்லனா நடிப்பாங்க, நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. படத்துல காமெடி பண்ணுவாரு, நேர பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரா இருப்பாரு. ஆனா சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்துல எப்படி பிரசண்டா இருக்காரோ அதே மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பிரசண்டா. அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்து இருக்கிற ஏரியாவிலே வந்து கலகலப்பா வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை தான் நடிக்கிறேன். MS பாஸ்கர் நடிக்கிறேன். அதனால வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி எந்த படத்தை பத்தி எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பத்தி கேட்டாங்க, யாரா நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவாரு, ஆனா தமிழ் படத்திலேயே நடிச்சவன் நான் நீ சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாவோட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னா. இங்க பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா அப்படி போய் ஒரு நடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தா. இந்த மேடையில அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமா இருந்தாங்க. இது என்னன்னா, இப்பதான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்னதான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்க அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதை பிரமாணம் எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்கிட்டே எவ்வளவு நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டா இருப்பேன்னு சொன்னாப்புல. அது வந்து எந்த படமா இருந்தாலும் 6 மாசம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமா அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்க்கைக்கு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்க தான் அந்த குறைகளின் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு கோயிலுக்கு அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் 4 தான் பாரு, போந்து பாரு, முகர்ந்து பாருன்றது. ஆமா அப்படின்னு சிங்கத்து கோல் வந்து அட்டிச்சிருச்சு.
என்னையவே பார்த்து ஏன் யாரும் சொல்லுறியா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாய் வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாடுது அதை பாடுன்னு சொல்லிச்சு. ஓநாய் வந்து நாடுதுன்னு சொன்னா ஆடு மேல அடி வாங்கிறது சொல்லிட்டு நாரல பொய்யா சொல்ற சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்து நேரம் வந்து சிங்கத்துல வந்து சிங்கம் என் வாய நாடு மோந்து பாரு முகந்து பாரு நாறுதான்னு கேட்டுருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளா எனக்கு ஜலதோஷம் எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்ப நீ போகிறேன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போய வேண்டிதான். அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு என்னன்னா அன்றைய காலம் வேற இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம் அன்றைக்கு வந்து நீங்க எல்லாம் அப்படின்னா இல்லையே அப்படின்னு. அன்னைக்கு மரத்தடியில எல்லாரும் ஒன்னா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலயும் குறை இருக்கு நிறைய இருக்கு, இதுலயும் குறை இருக்கு நிறைய இருக்கு. அங்க ஒன்னா உட்காந்து எவ்வளவு பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திரும்பி மரத்தை பார்த்து ஒருத்த உட்காந்துருவோம். அது கேரவன்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தானே. சோ இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப கேரவன்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்ப நாங்க எங்க ஷூட்டிங்ல எல்லாருமே சிவாகரமா எல்லாரும் ஒரே கேரவன்ல உட்கார்ந்தாரு. இது மாதிரி நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடைகள் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்க வந்து வாழ்த்தினார்கள். அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதைகளை கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமா பேசிட்டு நரி மாதிரி சைலண்டா போயிடலான்னு பாக்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டா நான் அப்பப்போ நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்றது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுல இருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்ச பல பேரோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகைன் MS பாஸ்கர் சார் பையனா நடிச்சிருக்கேன். ராதா ரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடய ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு, லாஸ்ட் வீக் பிரஸ் மீட்ல ஒண்ணு பண்ணாரு. நிகில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாத்திரீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க மாட்டேன், லாஸ்ட் 3 நாள்ல ஒரு 27 சட்டம் மாத்த வச்சாரு. எங்க 2 பேரும் மொத்தமா 27 இன்டர்வியூ ½ ஒரு சட்டையை மாத்திர மாதிரி பண்ணி விட்டாரு. இன்னும் இந்த மாதிரி நிகில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னாரு, சிறிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆளையும் ஜட்ஜ் பண்ணுவாரு அப்படின்னு. அதுல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆக்சுவலா நான் அவுட்டு. அருமை பிரகாசம் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணான்ட்டாரு. பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நலன் சொன்னா, இல்ல வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பாத்துக்கலாம்டா, வேற ஏதாவது ரோல் பண்றா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லா நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எழுதியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுபாஷ் போய் புலம்புனேன். அவரு ரெக்கமெண்ட் பண்ணாரு சிகுமார் சார் போயிட்டு, இல்ல ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் கருணாத் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்ததுதான் அருமை பிரகாசம் ப்ரோ. இன்னைக்கு அதோட சீக்வலையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் அண்ட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்துல. And like I'm so nervous. And சிவி சார் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவில என்ன ஹீரோயினா போடுறது ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி மூவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட். தேங்க்யூ ரொம்ப